பார்த்தீங்கன்னா ட்ரக் வந்துச்சு. இதுதான் திஸ் வில் பி ஆர் ட்ரக் ஃபார் ஜேர்னி. தாண்டிங்க வந்துச்சு, காற்று அங்கிருந்து அடிக்குது. Hey guys, what's up? Welcome back to my YouTube channel. It's me, Yudi, back with another video. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்களோட ஃபார்ம் ஹவுஸ் வந்து இருக்குல்ல, பார்த்துருப்பீங்க. அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து கன்னியாகுமரிக்கு ஆல் த வே 450 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர்ஸ் தூரமாக எங்களோட ஃபார்ம் ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது, பிகாஸ் எப்படி லோடு பண்ணுவோம், பிகாஸ் கவுஸ் இருக்குது, டாக்ஸ் இருக்குது, ஃபுல் ஒரு ஃபார்ம் ஹவுஸை ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ண போகிறோம் ஒரு ஐடியா இல்லை, பார்க்கலாம், மேனேஜ் பண்ணுவோம். ஒரு ட்ரக்கில் போக போகிறோம், கார்லாம் இல்லை, பைக்கும் இல்லை, பஸ்ஸும் இல்லை, ட்ரெயினும் இல்லை, ஃப்ளைட்டும் இல்லை, ட்ரக்கில் போக போகிறோம். லிட்ரலி ஒரு ட்ரக், டாட்டா ட்ரக்கில். பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. லெட்ஸ் see. இப்போ ஆன் தி வே ஃபார்ம் ஹவுஸ் போயிட்டுருக்கோம். அரவுண்ட் 30 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் எங்கள் வீடு ஃபார்ம் ஹவுஸ்க்கு. பனானா வாங்குறதுக்கு நிப்பாட்டியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2:30. ரொம்ப ஹெவி சன் இருக்குது, ஆனால் அதுக்கு தான் இவ்வளோ ப்ரொடெக்ஷன் அண்ட் மாஸ்க் போட்டிருக்கேன். இப்போ அம்மா என்னென்னா பனானா வாங்கிட்டு இருக்காங்க. தட் இஸ் மாம். ஃபார்ம் ஹவுஸ் ரீச் ஆயாச்சு. பேக்கிங்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இங்கே ஒரு நிறையா கிராஸஸ் இருக்கும், அது எல்லாமே கட் பண்ணியாச்சு. கவுஸ்லாம் இப்போது ரெடி பண்ணோம். ஒரு 5 கவுஸ் இருக்குது, அது எல்லாமே ரெடி பண்ணோம். வண்டி இன்னும் வரல, ட்ரக் இன்னும் வரல. வந்தோடனே லோடிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பேபி sit down. இதுதான் எங்களோட ஃபார்ம் ஹவுஸோட ஏரியா. அதுதான் எங்களோட ஃபார்ம் ஹவுஸ். மீதி இது ஃபுல்லாகவே இட்ஸ் அரவுண்ட் 30 ஏக்கர்ஸ். அது அப்படியே பிளாட்டாக லைக் 11 or 15 சென்ட்ஸில் அப்படியே பிளாட்டாக போயிட்டுருக்கு. அண்ட் டோட்டல் ஐ டோன்ட் நோ 120 பிளாட்ஸ் இருக்குது. ஸோ our plot is over there. அதான் எங்களோட ஃபார்ம் ஹவுஸ். இப்போது வண்டி வரணும், ட்ரக் வரணும். ஒரு 6 o'clock வந்துடும். 6 o'clock எல்லாமே லோட் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். பார்த்தீங்கன்னா ட்ரக் வந்துச்சு. இதுதான் திஸ் வில் பி ஆர் ட்ரக் ஃபார் ஜேர்னி. இப்போ இது எல்லாம் இது உள்ளே இருக்கிற எல்லாம் எல்லாத்தையும் லோடு பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். கவு பர்சன் அங்கே லோடிங் பண்ணிட்டுருக்காங்க. தாண்டிங்க வந்துச்சு, காற்று அங்கிருந்து அடிக்குது. காற்று அப்படியே கட்டி அதில் இழுத்து விடுங்க. இது பைக் இப்போ அங்கே போகணும். வெரி டஃப் ஒர்க். ஆல்ரெடி 6:45 ஆயிடுச்சு. லோடு நிறையா லோடு இருந்துச்சு. 50 கிலோ சாக்கில் இருந்துச்சு. அதெல்லாம் தூக்கி மேலே வைக்கிறது வெரி டிஃபிகல்ட். அதுதான் இப்போ ஆல்மோஸ்ட் மோஸ்ட்லி எல்லாமே வச்சாச்சு. ஜஸ்ட் லாஸ்ட்டு சின்ன வேலை இருக்குது. முடிச்சோடனே 7 o'clockலாம் கிளம்பிடலாம்.
டைம் 6:45, 7 o'clockலாம் 15 minutes வேலை தான். அப்புறம் கிளம்பிடுவோம். ஜஸ்ட்டு டாக்ஸ் மட்டும் செட்டில் பண்ணணும். நான் பாத்துக்கிறேன், எனக்கு கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு பழக்கம் இருக்கு, என் கூட நின்று. சரியா? நீங்க துண்டெல்லாம் எடுத்து ஜஸ்ட் ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருக்கோம். அதுக்குள்ளேயே ஒரு பிரேக் எடுத்துட்டோம். பிகாஸ் வி நீட் டீ. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதை லோட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நான் ஸ்டாப் ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பிரேக். கோயம்புத்தூர்லேருந்து இப்போ பல்லடம் ரீச் ஆகிட்டோம். அண்ட் நவ் இட்ஸ் டைம் ஃபார் டின்னர் டைம் பார்த்தீங்கன்னா 9:55, 10 ஆயிடுச்சு. இப்போ தான் டின்னர் சாப்பிட்டு போகிறோம். கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓகே. ஏ பேபி மிக்கி எல்லாமே இருக்காங்க. ஆல் குட். டாக்ஸு தெரிய மாட்டேங்குது. கனத்த மௌனம் போல கோபமேதும் இல்லை, உடைந்த அழுகை போல ஞானம் ஒன்று இல்லை, காலமாற்றிடாத காயம் இங்கு இல்லை, இது எழுதா கதையோ, கலைந்து போன கனவு மீண்டும் சேர்வதில்லை, கரையை சேரும் மலைகள் பிரிவில் சோர்வதில்லை, மாறும் நொடியை போல மாயமேதும் இல்லை, இது எழுதா கதையோ, ஓ எழுதா கதையோ, எழுதா கதையோ, ஒரு புரியா நிலையோ, இனி புதிதாய் வழியோ, இது எழுதா கதையோ. I forgot to show you this. We all just unloaded all these kind of materials. Now only cow and scooty is remaining. Other stuffs are other stuff are over there. And dog also went. So reached home by 7:30. This is my sweet home. Here goes the truck. That's all. His job is done. போலாமா? பைக் ஸ்கூட்டி மட்டும் கோவில்லே இருக்குது. அதை போயிட்டு எடுத்துகிட்டு வரணும் வீட்டுக்கு.